வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு தமிழ்ல இலக்கணத்துல ஒரு முக்கியமான பகுதி பார்க்குறோம். என்னன்னா அதாவது சொற்கள். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். போன 2022 இந்த சொற்கள்ல இருந்து மொத்தம் 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 3 கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி சால சிறந்தது. அதாவது சால சிறந்தது ஒரு தொடரை கொடுத்துக்கிட்டு அந்த தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது உரிச்சொல் தொடரா, இடைச்சொல்லா, இல்லை வினை சொல்லா, அதுக்கப்புறம் பெயர் சொல்லா, இப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா உரி சொல். ஸோ உரி சொல் தொடர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா ஒரு மேட்சிக் கொடுத்துருந்தாங்க, பொறுத்துக கொடுத்துருந்தாங்க. மல்லிகை, பள்ளி, கிளை, இனிமை. ஸோ இப்படி கொடுத்துக்கிட்டு இது பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ மல்லிகைன்னு சொல்லும்போது அதுக்கு கரெக்டான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சதுதான் பொருள் பெயர் 1. பள்ளி அது இடப்பெயர் 2. கிளை, கிளைன்னு சொல்லும்போது சினைப்பெயர் 3. இனிமை, இனிமைன்னு சொல்லக்கூடியது பண்பு பெயர் 4. ஸோ இது 2வது கேள்வி. இன்னும் ஒரு கேள்வி கொடுத்திருந்தாங்க. 3வது கேள்வி என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, பொருத்தமற்ற சொற்களை எழுதுக அப்படின்னு இதே டாபிக்ல இருந்து கொடுத்திருந்தாங்க. பாருங்க, அதாவது பொருத்தம் மற்றதை எடுத்துறத சொல்லியிருக்காங்க. காலப்பெயர், அதாவது காலப்பெயருக்கு செம்மை கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படின்னா இது பொருத்தமற்றது. அடுத்தது சினைப்பெயர், சினைப்பெயர்னா கண்ணு, இது கரெக்ட் தான். பண்பு பெயர், பண்பு பெயருக்கு இங்க ஆண்டு கொடுத்திருக்காங்க, இது பொருத்தமற்றது. சோ தொழில் பெயர் ஆடுதல், இது கரெக்ட் தான். அப்படின்னா பொருத்தமற்றது எதுன்னு கேட்டா இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதும் 3வது உள்ளதும் ஏயும் அதுக்கப்புறம் சியும் பொருத்தமற்றது. அப்படின்னா இந்த இனி வரக்கூடிய நம்ம குரூப் 4 எக்ஸாம்லயும் இதுல இருந்து குறைஞ்சபட்சம் நம்ம 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். போன 2022 நமக்கு 3 கொஸ்டின் வந்திருக்குது. ஸோ நம்ம இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், நம்ம கவனமா பார்ப்போம். வாங்க நம்ம இப்போ கிளாஸுக்குள்ளாடி போகலாம். ஸோ சொற்கள், சொற்களை நம்ம மொத்தம் 4 பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படி நம்ம மொத்தம் 4 பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பெயர் சொல். பெயர் சொல்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏதாச்சும் ஒரு பொருளுடைய ஒரு, அதாவது உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ அதனுடைய அதை குறிக்கக்கூடியதை என்ன சொல்றாங்கன்னா பெயர் சொல்லணும்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு மரம், சென்னை, சித்திரை, கண், வட்டம், படித்தல், இது எல்லாமே பெயர் சொல்லுதான். ஸோ அந்த பெயர் சொல்லல சில சப் டாபிக் இருக்கும், அது நம்ம அடுத்த பார்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே காமனா சொல்ல போனா பெயர் சொல். இனி வினைச்சொல். ஸோ இப்போ வினைச்சொல்னு சொல்லும்போது ஒரு செயலை நம்ம செய்யறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு செயல் ஏதாவது நம்ம செய்யறோம்னா அது என்னன்னா வினைச்சொல்னு சொல்லுவோம். அதாவது வா, போ, எழுதுதல், ஆடுதல், இப்படி இதெல்லாமே என்னன்னா ஒரு வினைச்சொல்னு சொல்லுவாங்க. இடைச்சொல், அதாவது இந்த இடைச்சொல் பொதுவா தனித்து வராது. பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில வரக்கூடியதுதான் இந்த இடைச்சொல். அதாவது தந்தையும் தாயும், சோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்தது மற்றொருவர், சோ இதுல இருக்கக்கூடிய மற்ற, சோ இது ஒரு இடைச்சொல். திருக்குறளை, சோ இதுல இருக்கக்கூடிய ஐ, சோ அடுத்த வார்த்தையை கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை. சரிங்களா? இனி நம்ம பார்க்கறது உரி சொல். ஸோ இந்த உரி சொல்லை பொறுத்த வரைக்கும் பெயர் சொல்லுக்கும் பெயர் சொல் இருக்குல்ல, இந்த பெயர் சொல்லுக்கும் வினை சொல், ஸோ அந்த சொல்லினுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி நம்ம சொல்றதுதான் உரி சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது நகரம், நகரம் அதுக்கு முன்னாடி மா போட்டிருக்காங்க. மா என்ன அப்படின்னா இதுதான் உரி சொல் தொடர். அதாவது நகரத்தை தாண்டி கொஞ்சம் என்ன இருக்கு, பெருசா இருக்கு, அதாவது மாநகரம், ரொம்ப பெரிய நகரம், அந்த பொருள்ல வருது. சிறந்தது, அதாவது சிறந்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா சால சிறந்தது. சோ இந்த கேள்வி நம்ம போன 2022 கேட்டிருந்தாங்க. சால சிறந்ததுன்னு கொஸ்டினை போட்டுக்கிட்டு சோ அதுக்கு அது என்ன தொடர்னு கேட்டிருந்தாங்க. பெயர் சொல் தொடரா, வினை சொல்லா, இடை சொல்லா, உரி சொல்லான்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டான ஆன்சர் உரி சொல் தொடர். நம்ம சொற்களை மொத்தம் 4 பிரிச்சிருந்தோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு மொத்தம் 4 பிரிச்சிருந்தோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம், கொஞ்சம் ஓவர்வியூவா பார்த்துருந்தோம். இப்போ அதுல 1 by 1 நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா பெயர் சொல், அதுல இருக்கக்கூடிய வகைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இப்போ பெயர் சொல், ஸோ அந்த பெயர் சொல்லை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர் அப்படி நம்ம மொத்தம் 6 பிரிச்சுக்கலாம். ஸோ இதுல இருந்துதான் நமக்கு போன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல இருந்தா எக்ஸாம் வந்திருந்து. அதாவது பொருட்பெயர், அதாவது ஒரு உயிருள்ள பொருளா இருக்கலாம், உயிரற்ற பொருளா இருக்கலாம், அதை குறிக்கக்கூடியதா என்னன்னா பொருட்பெயர்னு சொல்றாங்க. அதாவது மரம், செடி, மயில், புத்தகம், நாற்காலி, இது எல்லாமே பொருட்பெயர்ல வரக்கூடியது. இடப்பெயர், இடப்பெயர்னா ஒரு இடத்தை, அதாவது ஒரு சென்னை
அதுக்கு ஒரு பள்ளி, இப்படி நம்ம சொல்றோம்ல, ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது இடப்பெயர். அதாவது எக்ஸாம்பிள் சென்னை பள்ளி. காலப்பெயர் ஒன்றின் காலத்தை, அதாவது காலத்தை சொல்லும் போது நேரம், நிமிடம், நாள், வாரம், சித்திரை, சித்திரைன்னு சொல்லக்கூடியது மாதம், அதுக்கப்புறம் ஆண்டு, இது எல்லாமே என்னன்னா காலப்பெயர்ல வரக்கூடியது. இனி சினைப்பெயர். சினைப்பெயர்னா ஒன்றினுடைய உறுப்பை குறிக்கக்கூடியது. சினைன்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் உறுப்பு, அதாவது கண், இலை, கண், கை, இலை, தண்டு, வேர், இப்படிப்பட்ட இது வரக்கூடியது எல்லாமே சினைப்பெயர்ல வரக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் பண்பு பெயர். பண்பு பெயர்ல அதாவது ஒன்றன் பண்பை குறிக்கக்கூடியதுதான் பண்பு பெயர்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வட்டம், சதுரம், செம்மை, அன்பு, இப்படிப்பட்ட எல்லாமே பண்பு பெயர்ல வரும். இனி தொழில் பெயர், அதாவது ஒரு தொழிலை, ஒரு ஆள் செய்யக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடியது தொழில் பெயர். அதாவது ஆடுதல், படித்தல், ஆடுதல், இப்படி வரும். பொதுவா தொழில் பெயருக்கு லாஸ்ட்ல அல்லுன்னு வரும். படித்தல், ஆடுதல், அப்படி வரும். நம்ம இதுவரை படிச்சதுல இருந்து நிச்சயமா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாம் நீட்டா நோட்ஸ் எடுத்து படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பெயர்ச்சொல் பார்த்துட்டோம், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், இப்படிப்பட்டதை நம்ம பார்க்கலாம். நன்றி.